வணக்கம். நேற்றிலிருந்து ஒரு வீடியோ சர்க்குலேட் ஆகிறது. நீங்க பார்த்த அந்த வீடியோவில் ஒரு பக்கம் போலீசார்கள், இன்னொரு பக்கம் மாணவர்கள் போலீசார்களை அடிப்பது மட்டும் தான் நீங்க பார்த்து வருகிறீர்கள். ஆனால் இந்த கலவரம் எப்படி வெடித்தது, எப்படி மாணவர்கள் இந்த அளவில் கோபம் அடைந்தார்கள், எந்த அளவில் மாணவர்கள் போலீசார்களை தாக்கினார்கள், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேக் ஸ்டோரி என்னவென்கிற அந்த விளக்கத்தை இன்னைக்கு ஆதாரபூர்வமாக உங்களுக்கு முன்பெடுத்து வைக்க போகிறேன். இந்த வீடியோ ஒரு சில நிமிடத்திற்கான வீடியோ மட்டும்தான். போலீசார்களை அடித்தது மட்டும்தான் நீங்க பார்த்தீர்கள். ஆனால் இதற்கு பின்னாடி ஒரு கதை கூறப்பட்டது. ஒரு சில நபர்கள் போலீசார்கள் மீது கற்களை எறிஞ்சார்களா, அதற்கு தற்காப்பிற்காக போலீசார்கள் மாணவர்கள் மீது தடியடி நடத்தினார்களா, அதிலிருந்து வந்த அராஜக தத்துவங்கள், அராஜகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள், இளைஞர்கள் போலீசார்கள் மீது தாக்குதலை நடத்திவிட்டார்கள். நியூஸ் லாண்ட்ரி அதற்கான ஒரு முழு ஆதாரபூர்வமான வீடியோவை வெளிக்காட்டியிருக்கிறது. இதற்கு மேல் நீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஃப்ரேமையும் நீங்க கவனமாக பாருங்கள். உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் இந்த ஒட்டுமொத்த கலவரம் வெடித்தது. நியூஸ் லாண்ட்ரியின் ஒரு தைரியமான பத்திரிகையாளர் பெயர் அன்மோல் பிரீத்தம். கிரவுண்டில் கலவரத்திற்கு நடுவில் இருந்து ரிப்போர்ட்டிங் செய்த இந்த பத்திரிகையாளர் அவருடைய வீடியோவை கவனமாக பாருங்கள். ஹிந்தியில் பேசியிருக்கிறார். அதனால் அதற்கான பேக்ரவுண்ட் வாய்ஸை நான் தமிழில் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இந்த முழு ரிப்போர்ட் அன்மோல் பிரீத்தமுடைய ரிப்போர்ட். இதில் ஒவ்வொரு ஃப்ரேமும் உங்களுக்கு அங்க நடந்த உண்மையான விஷயத்தை எடுத்து காட்ட போகிறேன். பாருங்கள். நான் நின்று கொண்டு இருக்கக்கூடிய இடம் சன்சத் மார்க். அந்த புறம் மாணவர்கள், இந்த புறம் போலீசார்கள். நேரம் நீங்க பார்த்தீர்கள்னா மாணவர்கள் ஹியூமன் செயின் வழியாக, மனித சங்கிலி வழியாக வரக்கூடிய மற்ற மாணவர்கள் அல்ல அத்துமீறி நுழையக்கூடிய நபர்களை தடுத்து நிறுத்தக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். அங்கிருந்து நேரம் வந்தீங்கன்னா இந்த புறம் போலீசார்கள் நிற்கிறார்கள். பாராமிலிட்டரி போர்ஸ், டெல்லி போலீஸ் மெதுவாக மாணவர்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். மாணவர்கள் மனித சங்கிலியை வைத்து அமைதியான நிலையில் அங்க இருக்கக்கூடிய தவறான விஷயங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். நீங்கள் பார்த்தீர்கள் பாராமிலிட்டரி போர்ஸ், அதுக்கு முன்னாடி டெல்லி போலீஸ் போய்கொண்டே இருக்கு. எந்த விதமான கலவரமும் கிடையாது, எந்த விதமான அசம்பாவிதமும் அங்கே நடக்காத பட்சத்தில் போலீசார்களே முதலில் அந்த இடத்தில் ஹியூமன் செயின் மனித சங்கிலியில் நிற்கக்கூடிய மாணவர்களை அங்கிருந்து கலைக்க பார்க்கிறார்கள். இந்த இடத்தில் எந்த விதமான தவறும் மாணவர்கள் மீது எனக்கு தெரியவில்லை. பாராமிலிட்டரி இந்த இடத்துல நிற்கிறது. போலீசார்கள், டெல்லி போலீஸ் நேரடியாக மாணவர்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த புறம் பார்த்தீர்கள்னா நிஷங்க் சர்தார் பக்கத்திலே நீங்க பார்ப்பீர்கள். கையில் அருவாள் எல்லாம் எடுத்துட்டு, கத்தியெல்லாம் எடுத்துட்டு மாணவர்களை காப்பாற்றுவதற்காக இவர்கள் அங்க வந்ததாக அவர்கள் கூறுகிறார்கள். அந்த நபரை பார்ப்பீர்கள். நிஹந்த் சிக் என்று கூறுவார்கள். இவர்களுடைய பாரம்பரியம், இவருடைய வரலாறு ஒரு பெரிய நீண்ட வரலாறு. இந்த புறம் பார்த்தீர்கள்னா மாணவர்கள் ஏராளமான நபர்கள் அஹிம்சை வழியில் யாருமே அட்டாக் செய்யக்கூடாது, யாருமே கோபம் அடையக்கூடாது என்கிற ஒரு ரெக்வெஸ்ட் எடுத்து வச்சுட்டே இருக்கிறார்கள். ஆனால் போலீசார்களை பார்த்தீர்கள்னா, RAF-ஐ பார்த்தீர்கள்னா ஒரு துளி கூட அவர்கள் நிற்கும்படி தெரியவில்லை. பின்னாடியே மாணவர்களும் இந்த போலீஸ் அட்டாக் நடக்க போவதாக உணர்ந்து பின்னாடியே நடக்க தருகிறார்கள். இங்கிருந்து ஒரு சில
இடத்துல லாட்டி சார்ஜ் ஆரம்பிச்சிருச்சு திடீர்னு. அதாவது மனித சங்கிலியில் நிற்கக்கூடிய மாணவர்கள் அவர்கள் மீது திடீரென்று லாட்டி சார்ஜ், அதைத் தொடர்ந்து கண்ணீர் புகை குண்டை நீங்கள் பார்க்கிறீர்கள். இதுவரை மாணவர்கள் எந்த விதத்திலுமே கை வைக்கவில்லை, அட்டாக் நடத்தவில்லை. இப்போ கூட நீங்கள் பார்த்தீர்கள்னா பல மாணவர்கள் கையெடுத்து கும்பிட்டு இல்லை அந்த இடத்துல இருக்கக்கூடிய மற்ற மாணவர்களை அடங்கி போவதாக தான் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். எந்த விதமான அட்டாக்கும் இதுவரை நடக்கவில்லை. இந்த பிரச்சனை தொடங்கி 3 நிமிடங்கள் ஆகிவிட்டது. போலீசார்கள் தடையடி நடத்திய பின்பு கூட அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் எதுவுமே செய்யவில்லை. லாட்டி சார்ஜ் நடத்திய பின்பு நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே தானாவே அவர்களே பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டார்கள். RAF மற்றும் டெல்லி போலீஸோடைய வீரர்கள் டியர் கேஸ் நீங்க பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த டியர் கேஸ் கண்ணீர் புகை குண்டுகளை அவர்கள் அடிச்சுட்டே இருக்கிறார்கள். இப்போ கூட நீங்க பாருங்க மாணவர்கள் எந்த விதத்திலையுமே எந்த விதமான அத்துமீறலையும் செய்யவில்லை, எந்த விதத்திலுமே அட்டாக் நடத்தவில்லை. இந்த இடத்துல கிட்டத்தட்ட 30,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கூடியிருந்தார்கள். அங்க பாத்தீங்கன்னா நிஹந்த் சிக் கூட அவர்கள் கையில் ஆயுதங்கள் இருந்தால் கூட எல்லாரையுமே அடக்கக்கூடிய வேலை தான் அவர்கள் பார்த்தார்கள் ஒழிய எந்த விதமான நீங்கள் இந்த காட்சிகளை பார்த்து வருகிறீர்கள். அந்த கண்ணீர் புகை கொண்டு அப்படியே எரிச்சலை உருவாக்கும். அதனால தான் எல்லாரும் அந்த கையில் இருந்த ஹேண்ட்கர்ச்சீஃப்களை முகத்தில் கற்றி, இது வந்து அங்கிருந்து வந்த ஒரு நேர் காட்சி. ஒரு போராட்டக்காரர் அங்க சேரை போட்டுட்டு நடு ரோட்ல உட்கார்ந்துருக்கிறதை நீங்க பார்க்கிறீர்கள். எந்த விதத்துல அங்க இந்த கண்ணீர் புகை கொண்டு எல்லாருமே எஃபெக்ட் பண்ணுகிறது என்று, எந்த விதத்துல இந்த கண்ணீர் புகை கொண்டு எல்லாருமே எஃபெக்ட் பண்ணிட்டு வருது அதையும் நீங்க பார்க்கிறீர்கள். லாட்டி சார்ஜ் நடந்துருச்சு. லாட்டி சார்ஜ் நடந்து அங்கிருந்து போலீஸ்கார பின்னாடி போற வரை எந்த விதமான பிரச்சனையும் அங்க நடக்கவில்லை. இதுவரை நீங்க பார்த்தீர்களா கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஆயிருச்சு. இது சன்சர் மார்ல நடந்த இந்த சம்பவம். அதாவது ஒரு மனித சங்கிலியை கட்டிக்கொண்டு அமைதியான முறையில் போராடி வந்த மாணவர்கள் மீது முதலில் போலீசார்கள் தான் அத்துமீறியது நீங்க பார்த்து வருகிறீர்கள். ஆனால் பிஜேபியின் ஐடி விங், கோதி மீடியாவின் ஊடகங்கள் எடுத்து காட்டுவது அந்த 2.5 நிமிஷத்திற்கான அந்த வீடியோ. அதுல மாணவர்கள் போலீசார்கள் மீது அடித்ததை மட்டும் தான் காட்டுகிறார்கள். आपको बता दूं तो यहाँ करीब 30,000 से ज्यादा प्रदर्शनकारी हैं. நீங்க எதிரில் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கிளாஷ் அங்க நடக்குது. போலீஸ்காரர்கள் அங்க கிடையாது. இந்த புறம் ஃபுல்லாவே மாணவர்கள் தான். நீங்க கண்ணீர் புகை கொண்டோடைய அந்த இம்பாக்ட், அந்த எஃபெக்ட் இன்னுமே இருக்கு. இந்த இடம் வர நீங்க பாத்தீங்கன்னா மாணவர்கள் ஒன்று கூடி தான் இருந்திருக்கிறார்கள். மற்ற மாணவர்களை அமைதியாக இருக்க சொல்லி இந்த இடத்துல இருந்து சும்மா ஒரு 50-100 அடியில ஜந்தர் மந்தர் மார்க் இருக்கு. மறுபடியும் நீங்க பாத்தீங்கன்னா போலீஸ்காரர்கள் மறுபடியும் அடுத்த தடியடியை நடத்த வரும்போது இங்கிருந்து மாணவர்கள், இந்த முறை மாணவர்கள் போலீஸ்காரர்கள் அவர்களுடன் ஒரு நேரடி மோதல். எதற்காக அடிக்கிறீர்கள், நாங்கள் என்ன செஞ்சோம்? அதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் கையில் கம்பெல்லாம் வந்துருச்சு. அப்போ கூட அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள், மெஜாரிட்டி மாணவர்கள் அங்கே நடக்கக்கூடிய விஷயத்தை ரெக்கார்ட் செய்யக்கூடிய வேலை தான் பார்க்கிறார்கள். இது இப்போ கூட நீங்கள் பார்த்தீர்கள்னா மாணவர்கள் எந்த விதமான நேர் மோதலில் இறங்கவில்லை. போலீஸ்காரர்கள் மறுபடியும் தூண்டிட்டே இருக்கிறார்கள். மறுபடியும் போலீஸ்காரர்கள் இந்த இடத்துல தான் போலீஸ்காரர்கள் மீது இப்போ மாணவர்கள் கையெழுத்து வைத்திருக்கிறார்கள். அதாவது நீங்க பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 7-8 நிமிஷம் வரை மாணவர்களை ப்ரொவோக் செய்தது டெல்லி போலீஸ், தடையடி நடத்தியது, மனித சங்கிலியில் நின்ற மாணவர்கள் மீது அந்த தாக்குதல்.
அதுக்கப்புறம் தான் மாணவர்கள் அவர்களை தற்காப்பிற்காகவோ இல்லை அவர்களை தடுத்து நிறுத்துவதற்காகவோ ஒரு ஃபோர்ஸை காட்டியிருக்கிறார்கள். அப்போ கூட நீங்க பார்த்தீர்கள்னா இப்பவும் பெரிய அளவில் அந்த மோதல் வெடிக்கவில்லை. சுற்றி போலீஸ்காரர்கள் நிற்கிறார்கள். மாணவர்கள் இந்த புறம். ஒரு போலீஸ்காரருக்கு அடிபட்டிருக்கு. அது ஐ திங்க் கல்லால் எரிஞ்சிருக்கார்கள் போல. இதெல்லாம் நம்ம எப்பவுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. இது போன்ற ஒரு போராட்டம் நடக்கும்போது, இது போன்ற கலவரங்கள் நடக்கும்போது சட்டத்தை கையில் யார் எடுத்தாலும், முக்கியமாக போராடக்கூடிய மாணவர்கள், முக்கியமாக மாணவர்கள் இது போன்ற சட்டத்தை கையில் எடுப்பது எப்பவுமே ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயம். ஆனால் நீங்க பார்க்கக்கூடிய காட்சி வேற, இங்க நடந்த விஷயம் வேற. அங்கே சில போலீசார்கள் அந்த இடத்துல நிலையை கண்ட்ரோல் செய்வதற்காகவும் மாணவர்களோடு இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் அவர்களும் நிலையை கண்ட்ரோல் செய்வதற்கான அனைத்து முயற்சியுமே எடுத்து வரக்கூடிய இந்த காட்சியை நீங்க பார்க்கிறீர்கள். இப்ப மறுபடியும் டெல்லி போலீஸ் லாட்டி சார்ஜிற்காக, ஏன்னா அந்த புறமும் மாணவர்களுடைய அந்த கோபத்தை நீங்க பார்த்து வருகிறீர்கள். இப்போ எதிரும் ஒரு பக்கம் மாணவர்கள், இன்னொரு பக்கம் போலீஸ். ரெண்டு பேருமே ஒருத்தர் பக்கம் நிற்கிறாங்க. இங்க பாருங்க, கற்கள் அங்கிருந்து வர ஆரம்பிச்சிருச்சு. போலீஸ் மீது கற்கள் வீசப்படுகிறது. போலீஸால் முன்னால் போக முடியவில்லை. போலீஸ் தானாவே பின்னாடி வருது. அங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில நபர்கள் கலவரக்காரர்களை தடுத்து நிறுத்தக்கூடிய வேலை தான் பார்க்கிறார்கள். டெல்லி போலீஸ் திரும்பி வந்துருச்சு. இந்த காட்சிகளை எந்த மீடியா ஹவுஸும் கோதி மீடியாவும் எடுத்துக்காட்டவில்லை. அப்படியே அங்க கிரவுண்ட் ரிப்போர்ட் பாருங்க. நீங்க ஒரு 12 நிமிஷங்கள் அங்க நடந்திருக்கு. இன்டர்நெட் பிளாக் அவுட், யாருமே லைவ் ரெக்கார்டிங் போட முடியவில்லை. சென்சர் மார்க்ல நடந்த இந்த விஷயம். போலீஸ்காரர்கள் தான் முதலில் இந்த கண்ணீர் புகைக்குண்டுகளை போட்டிருக்கிறார்கள். நீங்க ஸ்கிரீனில் பார்க்கக்கூடிய நபர் தான் அன்மோல் பிரீத்தம். இவருடைய ரிப்போர்ட்டை தான் நீங்க பார்க்கிறீர்கள் உங்களுடைய டிவி ஸ்கிரீன். இந்த புறம் மாணவர்கள். இப்போ அப்படியே அந்த ஹீட் ஆஃப் மூவ்மெண்ட்டை நீங்க பார்க்குறீங்க. ஹீட் ஆஃப் மூவ்மெண்ட் ரெண்டு பக்கமே, அதாவது போலீஸ்கார ஒரு பக்கம், ஆர்ஏஎஃப் ஒரு பக்கம், இந்த பக்கம் அப்படியே மக்கள் கூட்டம். ஃபர்ஸ்ட் தொடக்கத்தில் பாரும்போது ரொம்பவே ஒரு 100-200 பேர் தான் இருந்தாங்க. அடுத்தடுத்து இந்த விஷயம் தெரிய ஃபேஸ் ஆஃப் மூவ்மெண்ட் இங்க நீங்க பார்க்கிறீர்கள். ரெண்டு தரப்பில் இருக்கக்கூடிய நபர்களும் தயார் நிலையில் இருக்கும்போது தான் இதுக்கப்புறம் தான் நீங்க பார்த்த அந்த வீடியோ கலவரக்காரர்கள் மீது தடியடி நடத்தி அதுக்கப்புறம் கலவரக்காரர்கள் போலீஸ்காரர்களை விரட்டடித்த அந்த காட்சியெல்லாம் நீங்க பார்க்கிறீர்கள். அந்த கூட்டத்தை பாருங்க. இது போலீஸோட அனௌன்ஸ்மெண்ட். கற்களை எரியக்கூடாது, அமைதியாக இருங்கள் என்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போலீஸ்காரர்கள் அங்கே தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கும் போது பின்னாடியே தடியடி போலீஸ்காரர்கள் நடத்துவதை அங்கு இருக்கக்கூடிய மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்பவும் நீங்க பார்த்தீர்கள்னா எந்த விதமான அத்துமீறலையும் மாணவர்கள் தொடங்காத பட்சத்தில் இந்த வீடியோவை நீங்க பார்த்தீர்கள். நியூஸ் லாண்ட்ரி வழியாக இந்த வீடியோ மட்டும் வெளிவராமல் இருந்திருந்தால் அங்கு நடந்த விஷயம் நேரடியாக அனைத்துமே மாணவர்கள் தான் செய்தார்கள் என்று மக்கள் மத்தியில் எப்படி பரப்பினார்களோ, எப்படி இந்த புரொபகண்டா பரப்பப்பட்டதோ அதே விஷயம் உறுதியாயிருக்கும். இந்த வீடியோ இதற்கப்புறம் தான் அந்த நீங்கள் தொடக்கத்தில் பார்த்த அந்த வீடியோ. ரெண்டு தரப்பிலும் மோதல்
மிக முக்கியமாக போலீஸார்களை எப்படி அவர்கள் தாக்கினார்கள் என்கிற விஷயம். அதாவது இந்த வீடியோ ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறது. எந்த அளவில் போலீஸார்கள், RAF இந்த அமைதி போராட்டத்தை எப்படியாவது சீர்குலைக்க வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்தில் அவர்கள் அனைத்து வேலையுமே பார்த்திருக்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள். இதுவரை நரேந்திர மோடி தன்னுடைய வாயை திறக்கவில்லை, அமித்ஷா வாயை திறக்கவில்லை, தர்மேந்திர பிரதான், ராகுல் காந்தி எப்படி நரேந்திர மோடியின் வீட்டு வாசலில் போராட போனது என்று அந்த விஷயத்தை தான் கூறினாரே ஒழிய மாணவர்களை பற்றியோ இந்த போராட்டத்தை பற்றியோ டெல்லி போலீஸோடைய அத்துமீறலை பற்றியோ ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அதாவது மிக தெளிவாக தெரியக்கூடிய ஒரு விஷயம், இட் இஸ் அ வெல் பிளான்ட் அட்டாக் பை த ஃபோர்ஸ், நாட் பை த பீப்புள். அவர்கள் அடிச்சிருக்கிறார்கள், திருப்பி அடிச்சிருக்கிறார்கள். ஆனால் தூண்டியது யாரு? இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.